வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் சேனல் மூலமாக என்னை முதல் முறையாக அறிமுகம் செய்து கொள்ள இருக்கிறேன். இந்த சேனல் வழியாக என்னுடைய 40 ஆண்டுகளாக இந்த தொண்டை நான் செய்து வருகிறேன். முதலில் நான் எடுத்தது சிவ வழிபாடும் சித்தர் வழிபாடுகள் தான் இருந்தேன். கடந்த ஒரு 20 ஆண்டுகள் மூலமாகத்தான் நான் இந்த பாபா வழிபாட்டுக்கு வந்தேன். பாபா என்னை முழுவதும் ஆட்கொண்டு விட்டார். இப்பொழுது எங்களுக்கு ஆதிபீடமாக வேடந்தாங்கலில் பாபா கோயில் இருக்கிறது. பாபா கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி கடந்த 3 வருடங்களாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் வேடந்தாங்கல் கிராமத்தில். மேலும் எங்களுக்கு பாபா எனக்கு உறுதுணையாக இருந்து 1 கோடி பாபாவை எழுப்புங்கள் என்று எனது அசரி மூலமாக எனக்கு சொல்கிறார். இந்த அசரீரியாகப்பட்டது என்னன்னாக்க, அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்ற இதில் கலராக பாபா எனக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த காட்சிக்கு பொருள் கேட்டு விளக்கம் கொடுக்க என்னுடைய மூத்தவர்களாக குரு வழியாக அவர் விவரம் கேட்கும்போது, இந்த கோடி பாபாக்களை நீங்கள் எழுப்ப சொல்லி உங்களுக்கு உத்தரவு வந்துள்ளது, அதன் மூலமாக செய்யுங்கள் என்று எனக்கு உத்தரவு வந்துகிறது. அதன் மூலமாக நாங்கள் தொண்டுகள் செய்து வரோம். அதன் மூலமாக ஒரு அறக்கட்டளை ஸ்ரீ கோடி பாபா தர்ம சேவா அறக்கட்டளை மூலமாக இந்த இயக்கத்தை தொடங்கி 1 கோடி பாபா கோயிலை எழுப்ப வேண்டும். பஞ்சபூத கோயிலாக இருக்க வேண்டும். அதுவும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதை உருவாக்கி ஒரே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு வந்துள்ளது. அதன் மூலமாக நாங்கள் இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு எனக்கு உறுதுணையாக என்னுடைய தாய் பராசக்தி அமுதா சாய் மூலமாக அவர்களையும் இதில் நான் முழுவதும் இணைத்து கொண்டு பணிகளை அவருக்கு ஒப்படைத்துள்ளேன். இந்த பணிகளுக்காக நாங்கள் முழுவதும் தொண்டு செய்ய காத்திருக்கிறோம். இது ஒவ்வொரும் இந்த கோடி பாபாக்கள் இணைய வேண்டும் என்று எங்களுக்கு முழு சம்மதத்துடன் நாங்கள் இதை வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை. பாபாக்கள் இந்த பாபா என்ன செய்கிறார் என்று உங்களுக்கே தெரியும். அவர் மிராக்கள் செய்வதில் வல்லவர், பெரிய என்ன செய்து கொண்டே போய்விடுவார். அந்த மாதிரி ஒரு ஆத்ம திருப்தியை எங்களுள் புகுத்தி கொண்டு இருக்கிறார். மீண்டும் நாங்கள் சொல்ல காத்திருக்கிறது என்றால், இந்த சிறிய சேவையை நாங்கள் இணைத்து கொண்டு மக்கள் மூலமாக இந்த 1 கோடி பாபாவை நாங்கள் நிறுவ உள்ளோம். அதுக்காக 105 ஏக்கரில் நாங்கள் அங்கே மானாம்பதி உத்தரமேறு மானாம்பதியில் நாங்கள் இடத்தை தேர்வு செய்து உள்ளோம். இதற்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து இணைத்து, இது எங்களுடைய கோயில், இது உங்களுடைய கோயில் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். அந்த கோயிலில் வந்தால் அனைத்தும் கிடைக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் கர்மவினைதே என்று சொல்வார்கள். அந்த கர்மவினை விட இன்னொரு கர்மவினை உண்டு வம்சாவளி கர்மவினைன்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மவினை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த கோயிலுக்கு தான் வரணும். அப்போ தான் உங்களுடைய ஆத்மா மேலோகத்துக்கு போகும் சேரும் என்று என் வாயில் மூலமாக நான் சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன். கர்மவினை உள்ளவர்கள் தான் இதை இணைவார்கள். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என் தாய் பராசக்தியாக விளங்குகின்ற அன்னை அமுதா சாய் அவர்கள் மூலமாக இதை நான் இணைத்து கொண்டு மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். இதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடின்றி உங்களுக்கு சந்திக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இப்போ இந்த அமைப்பு என்பதை பார்த்திங்கன்னா, நாம் அறக்கட்டளைகள் மட்டுமல்லாது நிறைய சிவன் கோவில்கள் பக்தர்களும் சரி, பாபா கோவில்கள் பக்தர்களும் சரி, இதில் எல்லோரும் இதில் இணையலாம். அறக்கட்டளைகள் மட்டும்தான் இணைஞ்சி செய்யணுமா அப்படின்றத விட, பக்தர்கள் நீங்கள் சிவன் கோயிலும் சரி, பாபா கோயிலில் இருக்கிற பக்தர், ஏன்னா இங்கே சிவனையும் தான் எழுப்புகிறோம், பஞ்சபூத சக்திகளான சிவன்களையும் தான் நம்ம எழுப்புகிறோம். சரிங்க, சிவனுக்கும் இங்கே முதன்மையாக தான் நாங்கள் மரியாதைகள் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சிவபக்தர்களும் பாபா டிவோட்டிஸ் எல்லாருமே அவங்கவுங்க கோயில்கள் வச்சுருந்தாலும் உங்களுடைய கோயில்களை இதோடு இணைத்து நீங்கள் செயல்படலாம். உங்கள் எல்லோருக்கும் உங்கள் பணிகள் மிகவும் காத்திருக்கிறது. இறை தொண்டு செய்வதற்காக உங்களுக்கான சலுகைகளும் கொடுக்கப்பட்டு தான் இதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். நீங்களும் எல்லோரும் இணைந்து நீங்கள் செய்யலாம். அதையும் நாங்கள் உங்களிடம் முன்னிடத்தில் வைக்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த ஆலய பணியோடு பயணிப்போம். மீண்டும் நாங்கள் கோயில்களுக்காக வீடியோக்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம். மக்கள் எல்லோரும் இணைந்து தயவு செய்து எங்களுக்கு ஆதரவோடு அன்பளிப்போடும் நீங்கள் இந்த கோயிலை எழுப்ப உறுதுணை புரிய வேண்டும் என்பதை இறையிடத்தில் நாங்கள் உத்தரவின் பேரில் மக்களாகிய உங்களிடம், இறைவன் எல்லோரிடமும் இருக்கிறார். நாம் பார்க்கும் அனைத்து ஜீவராசியிலும் இறைவன் இருக்கிறார். கண்ணென்ற அமைப்போடு கண்ணிருக்கும் அனைத்தும் கடவுளே. அவர்களிடத்தில் உங்களுக்கும் நாங்கள் அதை கண்ணுள்ள மனிதர்களாக பார்த்து
உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயில் திருப்பணியை மிகவும் சிறப்பாக எடுத்து நடத்தி செல்வோம். எங்களோடு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.